வணக்கம் மக்களே, நான் டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்தர், சபரி லங் கேர் கிளினிக், வேளச்சேரி. கொல்கட்டா கேஸில் புது அப்டேட்ஸ் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியில் அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த காணொலி. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான வார்த்தைகள் வந்துக்கிட்டு இருக்கு. நெக்ரோஃபீலியா, நெக்ரோஃபேஜியா, இந்த சஞ்சய் ராய் பார்த்தீங்கன்னா நெக்ரோஃபீலியாக்காமே அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ். ஃபஸ்ட்டு இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கேஸோட கண்டினியூஷனுக்கு போகும். நெக்ரோ அப்படின்றது என்னன்னா இறந்து போனது. ஓகே, நெக்ரோசிஸ்னா இறந்து போன ஒரு விஷயம், அதான் நெக்ரோசிஸ். ஃபீலியான்றது லவ், ஒரு அட்ராக்ஷன், ஒரு பாசம், அதுதான் ஃபீலியா. ஸோ ஒரு இறந்து போன ஒரு விஷயத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன், பாசம், லவ் இருக்குன்னா அது பேர் தான் நெக்ரோஃபீலியா. ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸு ஆதி காலத்துலேருந்து நிறைய அங்கங்கே ஆங்காங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த நெக்ரோஃபீலியாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இறந்து போன ஒரு விஷயத்தோட இவங்க போயிட்டு உடல் உறவு வைக்கிறது, அது கூட போய் இவங்க ரொமான்ஸ் பண்ணுறதுன்றது அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. முக்கியமான விஷயம் இந்த நெக்ரோஃபீலியாக்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா ஏதாவது ஒரு கேஸை மாட்டி அதை நம்ம திருப்பியை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் இந்த நெக்ரோஃபீலியாலாம் வெளியே வருது. ஏன் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. இப்போது ஒரு ஆள் கூட நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், சார் இவர் என்னை தொட்டுட்டாரு, இவர் என்னை மிஸ்பிஹேவ் பண்ணாருன்னு. ஆனால் இறந்து போனால் எப்படி போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்? ஸோ இந்த நெக்ரோஃபீலியா கேசஸ் நிறைய ஹிடனாக இருக்குது, வெளியே தெரிய மாட்டேங்குது. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான தகவல். ரெண்டாவது, இந்த நெக்ரோஃபீலியாக்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஜென்ரலாக எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேலையை இந்த பிணங்கள் எங்கே இருக்கோ அதை நோக்கி பயணிச்சுப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, போயிட்டு இந்த சுடுகாடுன்னு சொல்லக்கூடிய அந்த கல்லறையில் போயிட்டு வேலையில் சேர்ந்துக்கிறது, அங்கே ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறது, அங்கே ஒரு கேட் கீப்பராக இருக்கிறது. ஸோ தட் எனி டைம் பாடியை புதைச்சிட்டு போனாங்கன்னா உடனே அந்த பாடியை நோண்டி எடுத்து உடனே அதோட உடலுறவு செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மென்டாலிட்டி. இல்லைனா மருத்துவமனையில் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம்ஸில் வேலை செய்கிறது. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூமோட கேட் கீப்பராக இருக்கேன், போஸ்ட்மார்ட்டம் ரூமில் நைட் நான் பார்த்துக்கிறேன், அங்கே இருக்கிற ஒரு லேப் டெக்னீஷியன், அங்கே இருக்கிற ஒரு டைப்பிஸ்ட் அப்படின்ட்டு அவங்கள சேர்த்துக்கிறது. ஸோ தட் பிணங்கள் எங்கே இருக்குமோ அங்கே அவங்களோட வேலையை போய் சேர்ந்துக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இந்த மாதிரி இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ரிப்போர்ட் இருந்தது. ஸோ இந்த மாதிரி அந்த எங்கெங்கெல்லாம் டெட் பாடிஸ் இருக்கோ அவங்கள அசோசியேட் பண்ணிப்பாங்க. இதுதான் நெக்ரோஃபீலியாவோட இன்ட்ரடக்ஷன். இப்போ நம்ம கேஸுக்கு வரும். சஞ்சய் ராய் ஒரு நெக்ரோஃபீலியா அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. அதே மாதிரி அவரோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய பிணங்களோட அவர் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி, அவர் அந்த பிணங்களோட பண்ணுறத ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி, நெக்ரோஃபீலியான்னு ஒரு பெரிய கேங் இருக்கிற மாதிரியே நிறைய கேங் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ் வருது. இப்போ அப்படியே பொருத்தி பாருங்கள், அவர் முன்னாடி என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நான் அந்த ரூமுக்கு போகும்போதே அவங்க இறந்துருந்தாங்க, அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஜஸ்ட்டு பண்ணிட்டு வந்தேன். ஏதோ ஒரு லாஜிக்காக இருக்கிற மாதிரி இல்லை, போகும்போதே இறந்துருந்தாங்க, அந்த இறந்தவங்களோட பண்ணுறது தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கான ஆதாரம், அதுக்கான ஃபோட்டோஸு, அதுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இறந்த பிணத்தோட தான் இவருக்கு பண்ணுறது பிடிக்கும். அதுதான் நெக்ரோஃபீலியா. ஒரு 30-40 நிமிஷம் இறந்த பிணத்தோடு அவர் பண்ணிவிட்டு அவர் வெளியே வந்திருக்காரு, அதில் அவர் மாட்டியிருக்காரு. அப்போ அவர் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் சொல்லலாம், ஏன் சார் அவரே போய் பண்ணி அவரே எல்லாமே பண்ணியிருக்கலாமேனா? இங்கே தான் நான் திருப்பி நம்மளோட கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். இந்த கேஸில் அநீதி, அதாவது இன்ஜஸ்டிஸ் தான் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. இவர் ஒருத்தரையே வச்சு இந்த கேஸ் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ப்ராப்ளம் அதிகமாக்காமல் மூட பார்க்குறாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், சஞ்சய் ராய் அந்த நெக்ரோஃபீலியாக்கு தான் கல்பிரிட்னா யோசிச்சு பாருங்கள். அவர் ஒரு குடிச்சிட்டு அந்த ரெட் லைட் சோனாகச் ஏரியாவுக்கு போகிறாராம். அங்கே அவருக்கு கேர்ள்ஸ் கிடைக்கலையாம். வர வழியில் எங்கேயுமே அவருக்கு கேர்ள்ஸ் கிடைக்கலையாம். அதுக்கப்புறம் ஆர்ஜிகர் மருத்துவமனைக்கு தான் வராராம். சரி, அங்கே பார்த்தீங்கன்னா வெளியவே எவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, எவ்வளோ மக்கள் இருப்பாங்க, அங்கே அந்த பொண்ணு ஒரு தொடலியாம். ஆர்ஜிகர்ன்றது எவ்வளோ பெரிய மருத்துவக் கல்லூரி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃப்ளோர் கிட்டத்தட்ட இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ரூம்கள் அங்கே இருக்குது. ஏன்னா எத்தனை வார்டு, எத்தனை ரூமு, எத்தனை ஃப்ளோரு, அவ்வளோ ரூம் இருக்குது. இவர் கரெக்டாக இவ்வளோ வார்டு, இவ்வளோ ஃப்ளோரில் இருக்குது, இத்தனை ரூமை தாண்டி கரெக்டாக அந்த ஓஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற, அந்த நுரையீரல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஃப்ளோருக்கு போய், அந்த செமினார் ஆளுக்கு போய், அந்த பொண்ணு இங்கே தனியாக இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக போய் அங்கே அட்டாக் பண்ணுறாராம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, இவர் ஒரு ஆள்,
அந்த அம்மா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60 கிலோ எடை இருக்காரு. அந்த அம்மா ஒரு 55 கிலோ எடை இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சண்டை போடுறாங்க. அந்த ரேப்புன்ற ஒரு விஷயத்த நடக்குது அப்படின்னா, திருப்பிய வந்து இவங்கள அடிச்சிருப்பாரா மாட்டாரா? ஸோ, இவரு ஒரு 60 கிலோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 55 கிலோ இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல நடக்கிற சண்டையில இருந்தா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இவங்க அவர திருப்பி அடிச்சிருக்க மாட்டாங்களா? இல்ல எதுவுமே நடந்திருக்காதா? எப்படி இவரு உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான காயமும் இல்லாம, ஆனா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வெறும் ரேப் மட்டும் பண்ணல. மர்டர் பண்ணியிருக்காரு. மர்டரும் சாதாரண மர்டர் இல்ல. உடம்பு ஃபுல்லா காயங்கள். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது கண்டிப்பா திருப்பி திருப்பி சொல்ல விரும்புறேன். ஒருத்தர் செய்யக்கூடிய வேலை கிடையாது. கண்டிப்பா வந்து நெறைய வேற ஏதாவது இன்வால்வ்மென்ட் இருக்கும். இவர் நெக்ரோஃபிலியாக்ன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. நெக்ரோஃபிலிக் கேங்குன்னு அங்க ஒண்ணு இருக்கு. ஒரு 4, 5 பேர் அங்க மேபி சேர்ந்து வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இருந்திருக்கலாம். பெரிய புள்ளிகளோட ஈடுபாடு இருக்கு. ஏன்னா, அப்படியே கான்ட்ராஸ்ட்டா அந்த நம்மளோட கோஷ், அதாவது அந்த கல்லூரியோட முதல்வரோட கேஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நெறைய குற்றச்சாட்டுகள். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய விஷயங்கள் வெளிய வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, இவரு வந்து ஃபாரின்ல கொரியாக்கு போகும்போது, அங்க இருக்கிற மேல் நர்ஸ் அதாவது ஹோமோசெக்ஸ்ன்ற மாரி மேல் நர்ஸோட வந்து மொலஸ்ட் பண்ணாருன்ட்டு, அங்க இவரு மேல போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதோட இது வெளிய வந்திருக்கு. பிணங்கள வந்து விற்கிறாருன்ற மாரி கம்ப்ளைண்ட்ஸ், அலிகேஷன்ஸ் பிளஸ் அதுக்கும் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாரி ஏகப்பட்டான குற்றச்சாட்டுகள வந்து நம்மளோட அந்த கல்லூரி முதல்வர் மேலயே இருக்கு. மாணவர்கள் சொல்றதும் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த கல்லூரியில வந்து ட்ரக்ஸ் கலாச்சாரம் இருக்கு. இத வந்து பரப்புறாங்க. இந்த கல்லூரி முதல்வர் எதுவும் கேட்க மாட்டாரு. ஒரு 4, 5 பேர் கொண்ட ஒரு பெரிய கேங் இருக்கு. அவங்க எல்லாத்துலயும் ஈடுபடுறாங்கன்ட்டு மாணவர்கள் சைடுல வந்து அலிகேஷன். இவ்ளோ விஷயமும் இதுல ஏதாவது ஒரு லிங்க் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு நான் மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு போயிருக்கும். அத வந்துட்டு தடுக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து செய்த ஒரு சூழ்ச்சி மாரி தான் இதுல தெரியுது. அதுல வந்து இந்த சஞ்சய் ராய்ன்றவன் தனிப்பட்ட முறையில மாட்டியிருக்கான். ஸோ நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில அவனால இவ்வளோ செய்ய முடியுமா? எப்படி வந்து இந்த இடத்துக்கு வந்து அவன் தேர்ந்தெடுக்கிறான்? இது எல்லாமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ நெறைய இந்த கேஸ்ல வந்துட்டு வெளிப்படைத்தன்மை இல்லன்றது தான் நம்மளோட திங்க்ஸு. எல்லாமே கேஸ மூட பார்க்கணும் தான் நெனைக்கிறாங்களே தவிர, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் அந்த பொண்ணுக்கு கிடைக்கணும். யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்களோ எல்லாருமே தண்டிக்கப்படணும் என்று சொல்லிட்டு, யாருமே பெருசா வந்து பேச மாட்டேன்றாங்கன்றது வந்து ஒரு மன வருத்தத்த தான் வந்து இந்த டாக்டர் குடுக்குது. அவங்க டாக்டர்ன்றதுக்காக இல்ல. எந்த பெண்ணுக்கு நடந்திருந்தாலுமே தப்பு தான். ஏன் பண்ணவனே டாக்டரா இருந்தா கூட அவங்களும் தண்டிக்கப்படணும் அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளோட வாதம் முதல்ல இருந்தே நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். பிளஸ் நெறைய அதர் இன்சிடென்ட்ஸ் பாருங்க. இந்த கேஸ முதல்ல சூசைடுன்னு சொன்னாங்க. இது வந்து சூசைடாவா இருக்கு? 1. திருப்பி 2வது போய் என்ன சொன்னாங்க? உடனே வந்து அவசர அவசரமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. போஸ்ட்மார்ட்டம் வந்து மஸ்ட் பி கேரிட் அவுட் இன் த டே லைட். இதுதான் ஃபோரன்சிக் மெடிசின் புக்ல எழுதியிருக்கு. அதாவது சூரிய ஒளியில தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். ஆனா அவசர அவசரமா இந்த ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் 3 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. ஆனா இவங்க 3 மணிக்கு மேல அவசர அவசரமா போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். தாசில்தார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். எஸ்பி போலீஸ் வந்து அங்க சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் வரணும். யாருமே வரல. வெறும் இந்த லோக்கல் எஸ்ஐயும் ஹாஸ்பிட்டல் டீனும் போட்டு போஸ்ட்மார்ட்டம் அன்னைக்கே பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சோனே பாடிய வச்சிருக்கலாம்ல. அவசர அவசரமா பாடிய வந்து உடனே வந்து கடைசி இறுதி சடங்கு போய் எரிச்சிடுறாங்க. ஸோ பாடிய எரிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் அன்டைம்ல பண்றாங்க. எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணல. எஃப்ஐஆரும் லேட் ஃபைலிங்ல இருக்கு. அப்புறம் முக்கியமானது மறுநாள் காலங்காத்தாலயே திருப்பி அந்த இடத்த வந்து உடனே ரெனோவேஷன் பண்றாராம். எவ்வளோ விஷயங்கள் பாருங்க. ஒரு கல்லூரி முதல்வரா வந்து இப்ப நான் இருக்கேன். இல்லன்னா வந்து நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்புட்றா என் கேம்பஸ்ல வந்து ஏதோ என்னோட ஸ்டூடண்ட்ட வந்து தொட்டுட்டு, இங்க ஒரு மர்டர் மிஸ்ட்ரி நடந்திருக்கு எப்புட்றான்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருப்போம். முதல்ல அந்த பொண்ணோட பாடி வச்சு, எய்ம்ஸ்லேருந்து பிராவட்ல மருத்துவர்கள வர வச்சு, ஃபோரன்சிக் மெடிசின்லாம் வர வச்சு, கரெக்ட்டா யார் மர்டர்ன்னு தெரியணும். எல்லாம் சிசிடிவி அனலைஸ் பண்ணுடா. மாணவர்கள் கிட்ட இருந்து கூப்பிடுறா. என்ன நடந்திருக்கு? யார் இவ கூட ஃப்ரெண்டு? அப்படின்னு சொல்லிட்டு, போலீஸோட சேர்ந்து அந்த முதல்வர் வந்து எவ்வளோ ஆர்வத்த காட்டணும். ஆனா இவங்க காட்டுன ஆர்வம் எல்லாம் சூசைட், சீக்கிரம் கேஸ முடிங்க, யாரும் போராடிங்க, உடனே இந்த பொண்ண எரிச்சிருங்க, இந்த இடத்த ரெனோவேட் பண்ணிருங்க. அப்படின்னும்போது, இவங்க லெவல் வரைக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாரி தான் அப்பட்டமா தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வரும்னு நம்பிக்கை இருக்கு. பட் ஆனா என்னன்னா, மக்கள் வந்து இயல்பா மறந்துருவாங்க அப்படின்றத வந்து வச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே நகர்த்துறாங்க. சிபிஐ இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் பெருசாக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. மீடியாவும் பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு அலிகேஷன் பார்த்தோம். நம்மளோட டான்ஸ் ஜானி மாஸ்டரோட அலிகேஷன் நம்ம பார்த்தோம். அவர் மேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் வந்து அவர் கூட ஆடுனவங்கலாம் வந்து கம்ப்ளைண்ட் வந்து அவர் மேல குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நடிகைகள் மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூட போன வீடியோல பேசியிருந்தோம். சின்மயி மேடம் டாக்டர்ல அதிகமா நடக்குதுன்னாங்க. அப்புறம் இந்த ஹேமா கமிஷன்லாம் வந்து ஆக்ட்ரஸ் மேல போட்டாங்க. இப்ப ஜானி மாஸ்டர் மேல ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. ஸோ மீடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்ப அடுத்தடுத்த கேஸ் நடக்கும்போது இப்ப திடீர்னு இப்ப ஜானி மாஸ்டர் கிட்ட போயிட்டாங்க. இப்ப கொல்கத்தா இஷ்யூ யாரும் பேசுறதே இல்ல. ஸோ இப்ப இதெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
ஒரு கேஸை வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ அப் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு நம்ம சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மீடியாஸ் நம்மலாம் ஸ்ட்ராங்காக வந்து இருந்தால் தான் வந்துட்டு மேலே இருக்க கவர்மெண்ட்டுக்கும் ஐயோ டெய்லி டெய்லி இதை பற்றி நோண்டிக்கிட்டே இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விதமான ப்ரெஷர் இருக்கும். மாணவர்களுக்கும் நம்ம சொல்கிறது, அதேமாதிரி டாக்டர்ஸ், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் எல்லாருமே வந்து இந்த கேஸை ஃபாலோ பண்ணி ஸ்ட்ராங்காக என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து இதில் ஜஸ்டிஸ் ஒரு கேஸில் நம்ம இப்படி விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த குற்றவாளிகள் வந்து தப்பிக்க திருப்பி இந்த கொடூரங்கள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு கரெக்டான குற்றவாளிகள் கரெக்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக கண்டுபிடிச்சி இமீடியட் ஜஸ்டிஸ்னா என்ன, உடனே வந்து குற்றவாளின்னு ப்ரூவ் ஆச்சுன்னா அடுத்த 10-15 நாளுக்குள்ளே இவருக்கு தூக்கு தண்டனை, இவர் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னா அடுத்த 10-15 நாளில் இவருக்கு ஆயுள் தண்டனை, இவர் தான் அதுக்கு பின்னாடி இந்த ஏ3 இவருக்கு 10-15 நாளில் 7 வருஷம் கடுங்கால தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக பனிஷ்மெண்ட்ஸ்லாம் ஆஃபர் பண்ணப்படுதோ அப்போ தான் எல்லாரும் பயப்படுவாங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு பேருக்கு உள்ளே ரிமாண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து உள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் வாய்தாவில் வெளியே வந்து 2-3 வாய்தா எடுத்துட்டு அப்புறம் ஜாமீனில் வெளியே வந்துட்டு இப்படின்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப மன வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியில் நடந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். உங்களோட கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட திங்கிங்ஸ் என்ன இருக்குது? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க? இது எல்லாமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.